நம்ம சேனலில் வர வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற தேவை இல்லை. இதான் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ டோன்ட் நீட் டு லை. ஐ டோன்ட் நீட் டு லை. எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் திஸ். ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் திஸ். ஸோ எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் திஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என் பணத்தை தருவியா மாட்டியா. எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கேன், என் பணத்தை தருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வில் யூ கிவ் மை மணி ஆர் நாட். வில் யூ கிவ் மை மணி ஆர் நாட். அவளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறா. அவளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறா, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஷி ஒன்லி திங்ஸ் அபவுட் ஹர் செல்ஃப். ஷி ஒன்லி திங்ஸ் அபவுட் ஹர் செல்ஃப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் என் தூரத்து சொந்தம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு பார்க்கலாம். ஹீ இஸ் மை டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். ஹீ இஸ் மை டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கொஞ்ச நேரம் யோசிக்க விடு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். லெட் மீ திங்க் ஃபார் அ மொமெண்ட். லெட் மீ திங்க் ஃபார் அ மொமெண்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும். இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, வாட் ஷுட் ஐ டெல் தெம் நவ். வாட் ஷுட் ஐ டெல் தெம் நவ். இதில் என்ன இழுத்து விடாத, உங்கள் பிரச்சனைக்குள்ள என்ன இழுத்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். டோன்ட் ட்ராக் மீ இன்டு திஸ். டோன்ட் ட்ராக் மீ இன்டு திஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஏன் அவளை அழ வைக்கிற. அவளை ஏன் சும்மா அழ வைக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஒய் ஆர் யூ மேக்கிங் ஹர் க்ரை. ஒய் ஆர் யூ மேக்கிங் ஹர் க்ரை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அவனை எப்பயாவது பார்த்துருக்கியா. நீ அவனை எப்பயாச்சும் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஹாவ் யூ எவர் சீன் ஹிம். ஹாவ் யூ எவர் சீன் ஹிம். பேயின்னு ஒன்று உண்மையாக இருக்கா. நம்ம சொல்லுவோம், பேயின்னு ஒன்று உண்மையாகவே இருக்கா, எல்லாரும் சொல்கிறாங்களே எனக்கு நம்பிக்கை இல்லை, உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டு கோஸ்ட் ரியலி எக்ஸிஸ்ட். டு கோஸ்ட் ரியலி எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், எனக்கு இன்னும் அந்த நாள்லாம் ஞாபகம் இருக்குது. எனக்கு இன்னும் முன்னாடி நம்ம சின்ன வயசுல இருந்த நாள்லாம் ஞாபகம் இருக்குது. நம்ம சைல்ட்ஹுட் டேஸ்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஸ்டில் ரிமெம்பர் தோஸ் டேஸ். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தோஸ் டேஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எவ்வளோ நேரம் ஆகும். இப்போ ஏதோ ஒரு கடைக்கு ஜெராக்ஸ் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுப்போம். அங்கே போயிட்டு கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஹவு லாங் டஸ் இட் டேக். ஹவு லாங் டஸ் இட் டேக். எப்போ கல்யாணம் பண்ண போகிற. நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்டே யாராவது மீட் பண்ணால், எப்போ கல்யாணம் பண்ண போகிற, அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ண போகிற, இல்லை வேறு யாருக்காவது மேரேஜ் ஆனால் உனக்கு நீ எப்போ கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, when will you get married. when will you get married. நீ எப்போ கல்யாணம் பண்ண சொல்லவே இல்லை, உனக்கு எப்போ கல்யாணம் ஆனிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, when did you get married. when did you get married. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா. இப்போ எங்கேயோ வெளியில் போயிருக்கீங்க, ஒரு இடம் பிளேஸ் அழகாக இருக்குன்னா அங்கே வரவங்கக்கிட்ட என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, வில் யூ டேக் அ பிக்சர் ஆஃப் மீ. வில் யூ டேக் அ பிக்சர் ஆஃப் மீ. வில் யூ டேக் என்ன எடுக்கிறீங்களா. என்ன எடுக்கிறீங்களா. அ பிக்சர் ஆஃப் மீ, என்னோட ஃபோட்டோ. வில் யூ டேக் அ பிக்சர் ஆஃப் மீ. இல்லை எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்கணுன்னா, கேன் யூ டேக் அ பிக்சர் ஆஃப் மீ. கேன் யூ டேக் அ பிக்சர் ஆஃப் மீ. ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ், அங்கே என்ன நடந்ததுன்னு கரெக்டாக சொல்லு. நம்ம கேட்போம்ல, வளராது, அங்கே என்ன நடந்துச்சுன்னு கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டெல் மீ எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பண்ட். டெல் மீ எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பண்ட். நாளைக்கு ஞாபகப்படுத்து. இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை போய் ஞாபகப்படுத்துகிறோம், இப்போ சொல்லாத நாளைக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். திருமணமாகி எவ்வளவு நாட்கள் ஆகிறது. இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஹவ் லாங் ஹாவ் யூ பீன் மேரீட். ஹவ் லாங் ஹாவ் யூ பீன் மேரீட். எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடு. எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி வந்தோடனே கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் வெரி ஹங்க்ரி, சர்வ் த ரைஸ் குவிக்லி. ஐ எம் வெரி ஹங்க்ரி, சர்வ் த ரைஸ் குவிக்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆஃபீஸில் இருந்து எப்போ வீட்டுக்கு வருவேன்.
நம்ம இப்போ லேட்டாக இருந்துச்சுன்னா எப்போ வருவ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா when will you come home from office. when will you come home from office. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது ஸோ லேட்டாக வருவேன். இப்போது கால் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா, ஆஃபீஸில் ரொம்ப வேலை இருக்குது அதனால கொஞ்சம் இன்றைக்கி வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் அட் த ஆஃபீஸ் ஸோ ஐ வில் கம் ஹோம் லேட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தலைவலிக்குது ஒரு காஃபி தரியா. எனக்கு ரொம்ப தலைவலிக்குது ஒரு காஃபி தரீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஐ ஹாவ் அ ஹெட் ஏக் கேன் யூ கிவ் மீ அ காஃபி. ஐ ஹாவ் அ ஹெட் ஏக் கேன் யூ கிவ் மீ அ காஃபி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அங்கே தான் இருக்குது நல்லா பாரு. இப்போ ஏதாவது அங்கே இருக்குது எடுன்னு சொல்லுவோம், அவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா அங்கே தான் இருக்குது நல்லா பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா இட் மஸ்ட் பி தேர் லுக் ப்ராப்பர்லி. இட் மஸ்ட் பி தேர், அது அங்கே தான் இருக்கும் நல்லா பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அங்கே தான் இருக்கும்னா இட் மஸ்ட் பி தேர் லுக் ப்ராப்பர்லி நல்லா பாரு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னால் தான் இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா இதெல்லாம் என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஆல் திஸ் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் மீ. ஆல் திஸ் ஹேப்பன்ட் பிகாஸ் ஆஃப் மீ. இது இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். அது என்னென்னா திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மீ. திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மீ. இது எல்லாமே என்னால் தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சாப்பாடு போடு. அங்கேருந்து வந்தோடனே பசிக்குது சாப்பாடு போடு சாப்பாடு போடுன்னு சொல்லுவோம்லே. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா முன்னாடியே பார்த்தோம், சர்வ் த ஃபுட். சர்வ் த ஃபுட். ஓகேவா, சாப்பாடு போடு. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது வெயிட்டாக இருக்குது. ஏதாவது தூக்கிட்டு வர சொன்னாங்கன்னா தூக்கம்லனா இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது தூக்கம்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் ஹெவி. சிம்பிள், இட் இஸ் ஹெவி. ஹெவினா வெயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். இட் இஸ் ஹெவி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சீக்கிரம் பண்ணு இல்லைனா லேட் ஆகிடும். இப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம்னா சொல்லுவாங்க சீக்கிரம் பண்ணு லேட் ஆக போகுது சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா மேக் இட் ஃபாஸ்ட் அதர்வைஸ் யூ வில் பி லேட். மேக் இட் ஃபாஸ்ட் அதர்வைஸ் யூ வில் பி லேட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் போகாதன்னு சொல்லியும் ஏன் போனேன். நாங்கள் போகாதன்னு சொன்னால நான் சொல்லியும் ஏன் போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா why did you go even though I said no. why did you go even though I said no. நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ ஏதோ சொல்கிறாங்க நம்ம இல்லை எனக்கு இது பிடிக்கல நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம் I will not agree. I will not agree. நான் ஒத்துக்க மாட்டேன். I will not agree. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது புளிக்குது. ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் இது ரொம்ப புளிக்குது அப்படின்னு சொல்லணும்ல, அதை எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் சாவர். இட் இஸ் சாவர். சாவர்னா புளிப்புன்னு அர்த்தம். ஓகேவா. இட் இஸ் சாவர், இது புளிக்குது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்ன விஷயம். இப்போ யாரோ ஒன்று கூப்பிட்றாங்க, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா வாட் இஸ் த மேட்டர். வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னா சொல்லு என்ன விஷயம். வாட் இஸ் த மேட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஏன் கவலையாக இருக்க. உன்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கே கவலையாக இருக்க மாதிரி இருக்க ஏன் கவலையாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஒய் ஆர் யூ லுக்கிங் ஸோ வரிடு. ஒய் ஆர் யூ லுக்கிங் ஸோ வரிடு. ஏன் பார்க்கறதுக்கு ரொம்ப கவலையாக இருக்க. உன்னிட்ட யார் சொன்னா. அதை உன்னிடம் யார் சொன்னா. ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா அதை உன்கிட்ட யார் சொன்னா ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா ஹூ செட் தட் டு யூ. ஹூ செட் தட் டு யூ. ஹூ செட் தட் யார் சொன்னா. டு யூனா உன்கிட்ட. ஸோ ஹூ செட் தட் டு யூ. ஏன் என்னால் அதை செய்ய முடியாது. ஏன் என்னால் அதை செய்ய முடியாது, ஏன் என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ யாரோ உன்னால் அது முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன் என்னால் ஏன் முடியாது அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.